மனுஷங்க கண்ணு போல் மாறுற அதிசய சுரூபமான்ட்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் மரவப்பட்டி புனித சந்தியாகப்பர் ஆலயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வியாழக்கிழமை நான் திண்டுக்கல் மரவப்பட்டியில் தாடிக்கொம்புன்ற கிராமத்தில் உள்ள புனித சந்தியாகப்பர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஏன் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ரேயர் கார்டு கிடச்சிருந்துச்சி. அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தியாகப்பரை நோக்கி ஜபமும், அங்கே சந்தியாகப்பரோட சிறப்பு அங்கே என்னன்றதுமே போட்டிருந்தாங்க. அது என்னென்ன இருக்குன்றதை நான் வாசிக்கிறேன். புனித சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையில் பிரகாசமான ஒளியோடு இரவு நேரத்தில் தெருக்கல்ல வலம் வர்றது, புனித சந்தியாகப்பரின் திருவுருவச் சிலையின் கண்கள் மனித கண்களைப் போல மாறுவது, புனித சந்தியாகப்பர் கோவிலை சுற்றியுள்ள மணல் பகுதியில் நீரூற்று வருவது, புனித சந்தியாகப்பரின் கோவில் பகுதியில் நறுமண வாசனை வருவதுன்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த நறுமண வாசனை வரதை நானுமே ஃபீல் பண்ணேன். இதை எப்போ எங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவையுமே ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் திருச்சியில் இருந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். கிளம்பிட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் அந்த சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மாசுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆனால் 7:30 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். பாதி பூசை பார்க்கலான்ட்டு போயிட்டு உட்காரும்போது தான் கவனித்தோம், இந்த கெபிக்கு முன்னாடி இடம் இல்லாமல் கெபிக்கு பின்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துமே மாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது இவ்வளோ கும்பலாக இருக்குன்ட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரின்ட்டு நாங்கள் போய் மாஸ் அட்டன் பண்ணோம். பாதி மாசு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நற்கருணை ஆசிரியர்லாம் நடந்துச்சு. நற்கருணை ஆசிரியர்லாம் அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் அவங்களுக்கு நடந்ததுக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க சந்தியாகப்பருக்கு. இது முடிகிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. அப்புறம் சர்ச்சிலேயே எல்லாருக்கும் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ஊர்க்காரங்கள்ட்ட போய் விசாரிக்கலான்ட்டு சும்மா வெளியே போனோம். அப்போ ஒரு இந்து ஃபேமிலி இருந்தாங்க, ஊர்க்காரங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஹிந்துஸில் கருப்பசாமி ஐயனார் குதிரையில் வலம் வரதா நீங்கள் நம்புவீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, இந்த ஊரில் வளம் வர்றது எங்களோட சந்தியாகப்பர் தான்ட்டு அவங்களே சொல்லும்போது எனக்கு அதை கேட்கும்போதே அவ்வளோ குஸ்பம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் திருப்பி சர்ச்சுக்கே வந்தோம். அங்கே சர்ச்சில் பார்த்தா அவ்வளோ பேர் படுத்திருந்தாங்க. எல்லோரும் அவங்க வண்டி எடுத்து வந்துருப்பாங்க போல், எல்லோரும் படுத்திருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுக்கலான்ட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. திண்டுக்கல் மட்டும் இல்லாமல் திருச்சி, மணப்பாறை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கேரளாவிலேருந்தெல்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் இன்டர்வியூ கேட்டோம், இது மாதிரி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கன்ட்டு. அப்போ அவங்களும் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக மணப்பாறையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு தடவை இங்கே வந்தப்போ அவர் என்னையும் சந்தியாகப்பரோட படமும் வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிற அந்த படத்தில் கண்ணு சிமிட்னதாக அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதை வீடியோவும் எடுத்து வச்சுருந்தார் போல். நாங்களும் கேட்டோம், இது மாதிரி எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்ட்டு. நம்மளுக்குமே தந்திருக்காங்க. அந்த வீடியோவுமே இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட கேட்ட சாட்சியுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, எனக்கு அந்த வாசனை வந்துச்சுன்ட்டு, அதை நான் எப்போன்றதை கடைசியில் சொல்கிறேன். வீடியோவையுமே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள், கண்ணு சிமிட்டுறது தெரியும். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுதான்றதையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஸோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கோவிலில் நிறைய அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது. இதை உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ காட்டுற வீடியோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா நாளுமே வரலாம். ஆனால் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் ஜேஜேன்ட்டு இருக்கும். நாங்கள் கெபியில் இருக்க சுரூபத்தில் கண்ணை செய்கிறத பார்க்கலான்ட்டு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு மறுநாள் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஒரு 10:30 மணிக்கெல்லாம். அதனால் எங்களால் அந்த வீடியோவெல்லாம் சரியாக கேப்சர் பண்ண முடியல. இந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கும் அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்காக இதை வீடியோ கவர் பண்ணி நல்லாவே அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சந்தியாகப்பரோட திருச்சுரூபத்தில் ஏற்கனவே நடந்திருந்த அதிசயத்தை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கோவில் 200 வருஷம் பழமையான கோவில். சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோவில், பழைய கோவிலை இடிச்சிட்டு புது கோவில் கட்டியிருக்காங்க. அப்போ 2015 வருஷத்தில் வழக்கம் போல் திருவிழா நடத்தியிருக்காங்க. அப்போ புனித சந்தியாகப்பர், புனித அந்தோனியார், செபஸ்தியார், அடைக்கல மாதா இவங்களோட சுரூபத்தெல்லாம் கோவிலில் இருந்து தேருக்கு ஏற்றிருக்காங்க. திருவிழா முடிஞ்சு ரிட்டர்ன் தேரில் இருக்கிற சுரூபங்களெல்லாம் கோவிலுக்கு கொண்டு போகிற வழியில் சந்தியாகப்பர் சுரூபம் மட்டும் தூக்கிட்டு வந்தவரால் அந்த இடத்த விட்டு நகர முடியல. மற்ற எல்லா சுரூபத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சுரூபத்தை மட்டும் கொண்டு போனவரால் கொண்டு போக முடியல. எப்படியோ ஒரு வழியாக கொண்டு போய் அங்கே வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அந்த ஊர்க்கார பெரியவங்களுக்கு கனவுல இது மாதிரி நான் இருக்கிற வேண்டிய இடம் இதுதான்ட்டு சந்தியாகப்பரே சொன்னதா அங்கேயே ஒரு ஓலை குடிசை கட்டி அங்கே வச்சுருந்துருக்காங்க சந்தியாகப்பரை. அதுக்கப்புறம் இப்போ சிமெண்டால் கட்டின கெபி ஒன்று கட்டி இப்போ அங்கே தான் அருள் பாலிச்சிட்ருக்காரு சந்தியாகப்பர் எல்லா மக்களுக்காகவும். என்னுடைய பேர் ஆரோக்கியதாஸ். என்னுடைய ஊர் மணப்பாறை அருகில் உள்ள மஞ்சம்பட்டி. என்னுடைய வீட்டில்
அக்டோபர் 21 மரவப்பட்டியிலிருந்து வாங்கி வந்த சந்தியாகப்பர் போட்டோவிலிருந்து புனித சந்தியாகப்பர் அவர்கள் கண்கள் மூடிய வண்ணமாக என் இல்லத்தில் காட்சியளித்தார். அந்த புதுமையை செய்த புனித சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். எனது பேர் புனிதா, கன்னியாகுமரி மாவட்டம். நான் இந்த ஆலயத்தில் வந்த பிறகு தான் என்னோட கணவனுக்கு நல்லா முடியாமல் இருந்தது. ஒரு வாரத்தில் அடிக்கடி 3 தடவை ரத்த வாந்தி பண்ணும். இப்போ இங்கே உள்ள அது மருந்து கொடுத்த பிறகு என்னோடய கணவனுக்கு ரத்த வாந்தியே இல்லை. சந்தியாகப்பர் நல்லா பூர்ண விடுதலை தந்தார். அது மட்டும் இல்லை, எனக்கு வருஷத்தில் 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணுவேன். இந்த கைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவேன். கை சவு வச்சிருக்கும். இப்போவும் அந்த சர்ஜரி இல்லாமல் சந்தியாகப்பர் அது மருந்தினால எனக்கு நல்லா பூர்ண சுக விடுதலை தந்தார். இந்த கோயிலை நான் வந்து நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கேன். இந்த சந்தியாகப்பர் தந்ததுக்கு கோடான கோடி நன்றி. புதுமை செய்த சந்தியாகப்பர். ரீத் மேரி. இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை. ஆனால் இந்த பிள்ளை வருவா கோயிலுக்கு. இந்த புனிதா வருவா. வந்தால் இவ்வளோ ஹஸ்பண்டுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ அவன் வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ நான் இவ்வளோ திட்டுறது, இவ்வளோ தூரத்தில் கோயிலுக்கு நீ போகிற, அவர் உடம்பு சரியில்லாதவனை வீட்டில் வச்சுட்டு அப்படின்னு பேசினேன். அந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு வீடை சுற்றி ஒரு கொலுசு சவுண்டு, வீடை சுற்றி கொலுசு சவுண்டு. நைட்டு நான் பயந்து போய் தான் தூங்கினேன். பிறகு வீட்டில் சாயந்தரம் ஆன உடனே இந்த வாசம், நறுமண வாசம் அப்படியே கம்மன்னு கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் இந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், இப்படி இருக்குது ஃபாதர், பயமாக இருக்குது, என்ன இதுன்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்கன்னு. ஃபாதர் பயப்படாதங்கம்மா, சந்தியாகப்பர் உங்கள் வீட்டில் வந்திருக்காரு, உங்களுக்கு காவலாக தான் உங்கள் வீடை சுற்றி அவர் வாராரு அப்படின்னு சொன்னார். அந்த வாரமே நான் இங்கே கோயிலுக்கு வந்தேன். வந்து எனக்கு பையனுக்கு கல்யாணம் 37 வயசாகியும் அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. முடிவுக்கு வரும் நடக்காது, அப்படி இருந்தது. நான் விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு நான் போனேன். வீட்டில் போன அந்த மறுவாரமே பையனுக்கு கல்யாணம் முடிவாச்சு. இப்போ பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, அந்த பொண்ணை வச்சதே கல்யாணம் முடிஞ்சிட்டு. அதில் இருந்துன்னா என உயிர் இருக்கிறது வரை சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு நான் வந்தே தீர்வேன் முடிவோட அதுலேருந்து தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன்குடியிருப்புலேருந்து வர்றோம். வாரம் இங்கே மரவப்பட்டி சர்ச்சுக்கு வருவோம். அப்போது நைட்டு ஒரு 12 மணிக்கு சந்தியாகப்பரோட கண் வந்துட்டு மனுஷ கண்ணாக மாறும். அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். என் வீட்டுக்காரும் வந்து பார்த்துருக்குறாங்க. அப்படி மனுஷ கண் மாதிரியே மாறிடும். கண் வந்துட்டு அந்த வலது கண் வந்துட்டு அந்த கருவிழி வந்துட்டு அப்படி 2 சைடும் அப்படி மூமெண்ட்டு அப்படி போயிட்டு வரும். அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களும் பார்த்துருக்குறாங்க. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் வாரம் வருவோம். நானும் பார்த்துருக்கேன். அவரோட கண் வந்து மனசு கண் மாதிரி மாறும். அந்த குதிரையோட கண் வந்து கீழே ரெட்டிஷ் மாதிரி இருக்கும். அந்த ரெட்டு வந்து அப்படியே மேலே வரும். அதையும் நான் ஃபீல் பண்ணி வாரம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கோம். வாரம் பார்த்துருக்கோம். இது கூட சந்தியாகப்பர் கோடான கோடி நன்றி. நாங்கள் திருச்சி மறை மாவட்டம் இலுப்பூர் பங்கு. நாங்கள் எப்பொழுதுமே வாரம் அங்கே இந்த சந்தியாகப்பர் கோயிலுக்கு வருவோம். எங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை நிறைய புதுமைகள் எங்களுக்கு வந்து சந்தியாகப்பர் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து எப்போதுமே சந்தியாகப்பரோட சாட்சியாக தான் வாழணும்னே நாங்கள் இன்ன வரையுமே எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. பார்க்க போனால் எங்கள் அன்னைக்கும் நல்லபடியாக குழந்த பிறந்தது. என் பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி உடம்பு அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போலாம் நாங்கள் வந்து சந்தியாகப்பரோட எண்ணெயும் தீர்த்தத்தையும் மட்டும்தான் வைப்போம். ஹாஸ்பிட்டல் போகிறோமோ இல்லையோ, சந்தியாகப்பரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எண்ணெயை தீர்த்தத்தும் வச்சோம்னாலே எங்களுக்கு சரியாக போயிடும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு இடையில வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. 15 டேஸில் சரியாகும், 1 மந்தில் சரியாகும், சரியாக ஆகாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி எங்களை பயமுறுத்துனாங்க. ஃபேஸ் ஸ்ட்ரோக் 1 சைடாக ஃபுல்லாக எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து சந்தியாகப்பரை வேண்டிட்டோம், சந்தியாகப்பரே நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இவருக்கு ஸ்ட்ரோக் வந்தப்பயுமே நாங்கள் சந்தியாகப்பரோட எண்ணெய் தீர்த்தத்தை தான் வச்சோம். சந்தியாகப்பர் வந்து 15 நாள் டைம் சொன்னாங்க டாக்டருங்க. ஆனால் இவர் வந்து எங்களுக்கு 5 நாளில் எங்கள் வீட்டுக்காருக்கு சுகப்படுத்தி கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்காரர் வேண்டிக்கிட்டார், நடந்து வந்து சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு. அதே மாதிரி இவங்களும் நடந்து வந்து சாட்சி சொன்னாங்க. இதே மாதிரி எங்களுக்கு நிறைய புதுமைகள் சந்தியாகப்பர் செஞ்சுருக்காரு. அதுக்கு சந்தியாகப்பர் கோடான கோடி நன்றி சொல்லுவேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க மக்களோட சாட்சி எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நாளாவது இந்த சர்ச்சுக்கு வரணும். நான் சொன்னேன்ல எனக்கு அந்த நறுமண வாசனை வந்துச்சுன்ட்டு. நாங்கள் ரிட்டன் இங்கேருந்து கிளம்பிட்டு போய் வண்டியில் தான் போயிட்டு இருந்தோம், 2 வீலரில். நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு பின்னாடி தூங்கிட்டு வந்தாப்புல சாஞ்சிக்கிட்டு. எனக்கும் ஒரு கட்டத்தில் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எங்கெல்லாம் டயர்டாக இருக்குதுன்ட்டு நான் ஃபீல் பண்ண நினச்சேனோ அந்த இடத்துலலாம் எனக்கு கரெக்டாக மணப்பாறை திண்டுக்கல்லேருந்து மணப்பாறை போகிற வழியில் ஒரு 5 இடத்துல எனக்கு நல்ல ஒரு மனம் வந்துச்சு. நான் ரிட்டன் வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், உனக்கு இந்த ஸ்மெல் வந்துச்சான்ட்டு. எனக்கு எதுவும் வரல அப்படின்னா. அப்போ தான் நினச்சேன், சரி ரைட்டு, நம்மளுக்கு சந்தியாகப்பர் தான் துணைக்கு வந்திருக்காப்புல அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டே வாங்க. இது மாதிரி சர்ச்சுங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நோய்கள், பேய்கள், ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய்.